उत्साहित के साथ बोलेंगे हालेलुया। இவ்வளவு நேரம் நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடினோம், ஆண்டவரை உயர்த்தினோம், ஆண்டவர் நேரத்தில் மகிமைப்பட்டார். अभी तक हम गीत गाकर प्रभु को आराधना किए, प्रभु को हम महिमा किए, उसके लिए धन्यवाद। உண்மையாவே இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க ஊரெல்லாம் மைக்கு கீபோர்டு எல்லாம் சவுண்ட் வச்சுட்டு வரோம், ஆனா நீங்க எதுவுமே இல்லாத அளவுக்கு உற்சாகமா பாடுறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 101 பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसा देखने से मुझे बहुत अच्छा लगता है। मैं खुश हो रहा हूँ क्योंकि हमारे तरफ तमिलनाडु में चर्च ऐसा होता है कि स्पीकर माइक सब कुछ रख के हम गीत गाकर आराधना करते हैं, लेकिन आप लोग यहाँ कुछ भी नहीं है, फिर भी इतना हिम्मत के साथ जोर से आप लोग गीत गाकर प्रभु को महिमा करते हैं। बाइबल में भी वैसा ही लिखा है। हालेलुया। ஆகவே நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியே வாசம் செய்கிறவர். ஆகவே நம்ம எவ்வளவு நேரம் துதிச்சாலும் அவருடைய மகிமை நம்மிடத்துல பெருகிக் கொண்டே இருக்கு. ஏன்னா துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர், அவருடைய மகிமை நம்ம பாட பாட பெருகிக் கொண்டே இருக்கும். हमारा परमेश्वर प्रभु यीशु स्तुति के कहाँ लोग स्तुति करते हैं, उन लोगों के बीच में निवास करने वाले, वास करने वाले परमेश्वर है। इसलिए हम जितना यहाँ प्रभु यीशु को स्तुति और आराधना करते हैं, प्रभु यीशु मसीह हमारे बीच में वो उपस्थित होंगे। हालेलुया। பரலோகத்திலே 24 மணி நேரமும் தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவ ஆலயத்திலே மகிமையும் வல்லமையும் நிரப்பினது என்று பார்க்கிறோம். बाइबल में लिखा है कि स्वर्ग में स्वर्गदूत सब मिलकर प्रभु को आराधना करते हैं। वैसे है कि सेनाओं का यहोवा पवित्र है पवित्र है पवित्र है करके वहाँ हमेशा स्तुति आराधना होते रहता है। அதே போல பூமியிலும் நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் தேவனை துதிக்கும் பொழுது இந்த ஏரியா முழுவதுக்கும் கர்த்தருடைய மகிமை ஒரு விடுதலையை கொண்டு வரும்। वैसे ही इस धरती पर हम सब इकट्ठा होकर प्रभु यीशु को हम महिमा और स्तुति आराधना करते हैं। ऐसा करने से प्रभु का महिमा उतर आएगा और यहाँ का सारे गांव के लोग भी छुटकारा पा सकते हैं। हालेलुया। பவுல் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். இந்த வேளையை என்று பார்க்கும்போது கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் வாயை மட்டும் கட்டவில்லை. ஆகவே அவர்கள் நல்லா சத்தமா துதித்து மகிமைப்படுத்தின போது சிறைச்சாலையிலே எல்லாரும் கைதிகள் கட்டப்பட்டிருந்த போது அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து போனது। बाइबल में ऐसा लिखा है कि पौलुस और सीला दोनों जब जेल में थे, उनको जेल में बांध कर रखे थे, तब उन्होंने इतना चिल्लाकर प्रभु को मुंह खोलकर गीत गाकर उनको प्रभु यीशु को महिमा किए। वो गीत गाने समय महिमा करने समय ऐसा हो गया कि है ना, सारे बंधन वहाँ टूट गया था। हालेलुया। வேதம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், அவர்களை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு। बाइबल में ऐसा लिखा है कि जो प्रभु का गीत गाते हैं उनसे दुख और तकलीफ क्लेश उनको छोड़कर भाग जाएगा। हालेलुया। இன்றைக்கு காலையிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம்। हम वचन की ओर जाएंगे। अभी वचन के आधार पर हम एक वचन पढ़ेंगे। எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம், यिर्मयाह की किताब 6வது அதிகாரம் 16வது வசனம்। 7वां अध्याय 6 उसका 16वां वचन। Chapter 6 verse 16। வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। मैं पढ़ रहा हूँ। यहोवा यो भी कहता है, सड़कों पर खड़े होकर देखो और पूछो कि प्राचीन काल का अच्छा मार्ग कौन सा है, उसी में चलो और तुम अपने अपने मन में चैन पाओगे। இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர்
ஒரு தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அது தேவனுடைய கொடுக்கப்பட்ட ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் என்று சொல்லலாம். நாம என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने सारे लोगों का, इस धरती पर जितने सारे लोग हैं सबके लिए परमेश्वर ने एक स्वतंत्र दिए। वो क्या है कि अभी मैं कहाँ जाना है तो किस रास्ता में जाना करके मैं चुन सकता है। इस रास्ता में मैं जाना चाहता हूँ तो मेरा मर्जी के अनुसार उसी रास्ता में मैं जा सकता हूँ। ये सब परमेश्वर ने सबको अलग अलग स्वतंत्र दिए। வேதத்திலே நீங்கள் முதல் மனிதனாகிய ஆதாமை பார்த்தால் என்று தெரியும். ஆதாமுக்கு தேவன் தோட்டத்திலே சகலவித கனிகளையும் கொடுத்திருந்தார். நீ எதை வேண்டுமானாலும் ருசிக்கலாம், ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அந்த நன்மை தீமை அறித்துக்கு அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார், ஆனால் அந்த கனியை, நன்மை தீமை அறித்துக்கு அந்த கனியை புசித்தால் நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். ஆனால் எதை அவன் தெரிந்து கொண்டான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் எதை தெரிந்து கொண்டான் என்றால் நன்மை தீமை அறித்துக்கு அந்த கனியை அவன் புசித்தான். पुराना नियम में बाइबल में हम देखते हैं, उत्पत्ति में परमेश्वर ने आदम को बनाया और आदम और हव्वा के लिए परमेश्वर ने चारों तरफ पेड़ और उसमें फल बनाए और उसमें तो जो जीवन का फल भी परमेश्वर ने बनाए और एक भी बनाए जो उसको क्या बोलते हैं, जो अच्छा 2 फल बनाए थे ना, बुराई का फल था ना, हाँ वो भी परमेश्वर ने बनाए। लेकिन सब कुछ खाने के लिए परमेश्वर ने आदम को स्वतंत्र दिया। जो भी खाना है तो खा सकते हैं, लेकिन परमेश्वर ने एक ही फल खाने के लिए मना किए थे, वो बुराई का फल था। ஆகவே மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் என்னவென்றால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம் கையில தந்திருக்கிறார். இன்றைக்கு காலையில நம்ம வரும்பொழுது நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தான் தெரிந்தெடுத்து வீட்டில் சமையல் செய்யணும். அதே போல ஒவ்வொன்றிற்கும் நம்ம தெரிந்தெடுக்கிறோம். परमेश्वर ने हमारे लिए मुझे क्या चाहिए, जो चाहिए करके परमेश्वर ने मतलब वो उसको क्या बोलते हैं, मैं चुन सकता है। ये मुझे ये चाहिए करके वो मेरा मर्जी के अनुसार मुझे जो चाहिए वो कर सकते हैं। मतलब सुबह नहीं तो कभी भी हम घर पे गाना बनाते हैं, वो हमारा मर्जी है, ये चाहिए। अगर मैं जो पसंद करता हूँ वो मैं क्या कर सकता है, बना सकता है। वैसे ही सबका अलग अलग परमेश्वर ने स्वतंत्र दिए। அதே போல பரலோகத்தின் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எந்த வழியிலே போக வேண்டும் என்று விசாரித்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நடந்தீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் 2 வழி இருக்கிறது. நல்ல வழி என்று சொல்லும் பொழுது தீமையான வழியும் இருக்கிறது. बाइबल में हम अभी पढ़े थे, उस वचन कहता है हमारे लिए पुराना रास्ता, मतलब जो अच्छा रास्ता है वो हम जांच करके जो अच्छा है उसी रास्ता में हम जाना जरूरी है। எந்த वழியிலே நம்ம தெரிந்தெடுக்கிறோமோ அந்த வழியை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமும் சமாதானமும் வரும். जो रास्ता हम चुनते हैं, मतलब एक खराब रास्ता है, एक अच्छा रास्ता है। हम जिस रास्ता, अगर अच्छा रास्ता हम चुनेंगे तो हमारा जीवन भी अच्छा हो सकता है। हालेलुया। ஆண்டவர் சொல்கிறார், நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், உங்கள் ஆத்மாவிலே சந்தோஷம், சமாதானம், சாந்தி எப்பொழுது வரும்? நல்ல வழியிலே நீங்கள் நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது। परमेश्वर ने बाइबल में ऐसा लिखे रखे हैं कि जो अच्छा रास्ता है उसको अच्छा से देख करके उसमें चलो, क्योंकि उसी रास्ता में हम जाने से हमको यही मिलता है कि हमारा आत्मा को शांति और आनंदित मिलता है। हालेलुया। கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளை எப்படி நடத்துவார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளை தவறான பாதையில அவர் நடத்த மாட்டார்। परमेश्वर ने अपने बाल बच्चों को कैसे संभालते हैं, कैसे चलाते हैं कि खराब रास्ता में परमेश्वर हमें कभी नहीं चलाएंगे। தாவீது சங்கீதம் 23:3 சொல்றார்,
சங்கீதம் 23:3 தாவீது சொல்றார், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். दाऊद ने वचन संगीता उसका 23 है ना 23 इसमें ऐसा लिखा है कि परमेश्वर अपना नाम के लिए मुझे अच्छा हाँ नीति का वो रास्ता में मुझे चलाते हैं. காரணம் என்னவென்றால் அப்படி என்னை நீதியின் பாதையில அவர் நடத்தும் பொழுது கடைசி வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे रास्ता में हम चलेंगे तो उस अध्याय में आखिर में लिखा है भलाई और संतोष और आनंदित मेरे लिए मिल जाएगा. हालेलुया. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது ஒரு மனிதன் எப்படியாக அவரை பின்சென்றான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. इस बाइबल में नया नियम में ऐसा लिखा है कि एक इंसान एक आदमी परमेश्वर को कैसे अनुकरण किया है करके लिखा है. மார்க்கு சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் उसका 10वां अध्याय मरकुस उसका 10वां अध्याय 46 उसका பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷரில் திரளான ஜனங்களும் எரிகையை விட்டு புறப்படும் போது திமேயும் மகனாகிய பர்த்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ठीक है, थोड़ा ध्यान से सुनिए सब लोग, थोड़ा यहाँ ध्यान दीजिए. यहाँ से वचन सुनाते हैं, अगर आप लोग यहाँ ध्यान नहीं देंगे तो यहाँ कोई फायदा नहीं है. ऐसे इधर घूम जाइए. हाँ थोड़ा यहाँ ध्यान दीजिए. एक बात थोड़ा समझिए, वचन आपका जीवन में काम करेगा, वचन आपका परिवार में काम करेगा. वचन के बिना हमारे जीवन में कुछ भी हो नहीं सकता है. इसलिए जब प्रचार करते हैं तब हम थोड़ा वचन के लिए ध्यान देंगे तो हमारे लिए आशीषित हो जाएगा. हालेलुया हालेलुया. ठीक है, अभी मैं उस मरकुस उसका 10वां अध्याय उसका 46 हाँ उसका 46 क्या कहते हैं हिंदी में 46 का वचन में पढ़ना चाहता हूँ. वे एरिहो में आए और जब और उनके चेले और एक बड़ी भीड़ एरिहो से निकलती थी. जब दिमाई का पुत्र बर्तिमाई एक अंधा भिखारी सड़क के किनारे बैठा था, वह ये सुनकर कि यीशु नासरी है, पुकार पुकार के कहने लगा, हे दाऊद की संतान यीशु मुझ पर दया कर. அருமையான சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்திமேயுங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், அவன் வழி ஓரத்திலே வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு வழியே இல்லை வாழ்க்கையிலே, அவன் வேலையே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதுதான். वो बर्तिमेयु के बारे में बाइबल में लिखा है, वो तो सड़क के किनारे पर बैठकर वो भीख मांगने वाला था, लेकिन उसके लिए एक अच्छा रास्ता नहीं मिला था. அவன் கண்கள் குருடா இருந்ததனாலே அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. उसको दोनों आंख अंधा था, इसलिए उसको जिंदगी के बारे में कुछ भरोसा नहीं था. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு எதிர்காலம் எப்படியாயிலும் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். वो फिर भी वो ऐसा सोचा था कि मेरे लिए एक भलाई का जीवन, भलाई मिलेगा क्या, भलाई होगा क्या करके वो इंतजार कर रहा था. நான் எவ்வளவு நாள் இப்படியே நான் தெருவோரத்தில் இருந்து இப்படி நான் கஷ்டப்பட்டு பிச்சை எடுப்பேன், என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு யாராவது ஒருவர் வருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். वो ऐसा सोच रहा था कि कितना दिन तक मैं ऐसा सड़क के किनारे पर बैठ के मैं भीख मांगूंगा, मेरे लिए कब रास्ता खुलेगा करके वो सोच रहा था. அப்படி ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவராய் இயேசு அந்த வழியாக கடந்து வந்தார். ऐसा सोचने वाला वो आदमी के उनके सामने से परमेश्वर प्रभु यीशु ने निकल कर आए. அந்த வேளையிலே அவன் கேள்விப்பட்டான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்தபடியினாலே, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசுவிடத்தில் போகும்போது அவனுக்கு அற்புதம் நடக்கும், அவன் வாழ்க்கை மாற்றப்படும் என்று அவன் அறிந்திருந்தபடியினாலே इसलिए उसने
एक समाचार सुना था कि यीशु मसीह इसी रास्ता में अभी आ रहे हैं करके सुना है। उसके पहले ही यीशु मसीह के बारे में वो जानता था, यीशु भला है, यीशु अच्छा है, वो सर्वशक्तिमान है, वो असंभव को संभव करने वाला है करके वो जानता था। इसलिए यीशु मसीह के लिए वो भी इंतजार कर रहा था। இந்த வேளையிலே அவன் இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான்। इसलिए वो बरतिमेई ने चिल्लाने लगा, यीशु मुझ पर दया कीजिए, यीशु मुझ पर दया कीजिए करके वो चिल्लाने लगा। என்னை மாற்றுவதற்கு ஒருவர் வந்து விட்டார் என்று அறிந்து இவரை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டான்। मेरे जीवन में भलाई लाने के लिए, बदलाव लाने के लिए इसी रास्ता में यीशु मसीह आ गए करके और भी अच्छा से चिल्लाने लगा। ஆனால் அவன் வாழ்க்கையிலே अनेகர் அவனை தடை செய்தார்கள், நீ அமைதியாக இரு, நீ பிச்சைக்காரன் என்று அவனை அதட்டினார்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்। लेकिन सभी लोग आकर बरतिमेई को ऐसा रोका है कि तू चिल्लाना नहीं है, यीशु इसी रास्ता में आ रहे, इसलिए थोड़ा देर जब तक यीशु इसी रास्ता को पार नहीं करेंगे तब तक तू नहीं चिल्लाना है करके सभी लोग उसको रोकते थे। समझ में आ रहा है? समझ में आ रहा है दीदी सबको? समझ में आ रहा है? समझ में आ रहा है जी। ஆனால் அந்த குருடனை எல்லாரும் தடுத்தார்கள், நீ இந்த உன் நிலைமையிலே இருக்கிற நீ எப்படி இயேசுவை அழைக்கலாம் என்று தடுத்தார்கள்। सभी लोग मिलकर उनको वो यीशु मसीह को चिल्लाकर वो बुलाता था, लेकिन सभी लोग उनको रुकावट किए और रोकते थे, और फिर भी वो इतना जोर से वो चिल्लाने लगा। இயேசு ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, அவரை எப்படி நீ நெருங்க முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், நீ பிச்சைக்காரன், நீ அமைதியாக இரு என்று சொல்லி அதட்டினார்கள்। लोग उसको ऐसा करके रोकते थे कि तू अंधा है, तू भीख मांगने वाला है, यीशु राजाओं का राजा, प्रभुओं का प्रभु, यीशु मसीह का नाम तू कैसे ले सकते हैं, तू चुप रहो कर। तो सब लोग उनको डांटने लगे। ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் கூப்பிடுகிற எளியவனை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது। वो राजाओं का राजा है, फिर भी बाइबल कहता है जो यीशु का नाम लेकर पुकारता है उन पर यीशु दया करने वाले परमेश्वर है। என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்। बाइबल कहता है, यीशु मसीह ने कहते हैं मेरे पास आने वाले लोगों को मैं कभी मुझसे हटाऊंगा नहीं है। ஆகவே அடுத்த வசனத்தில் இயேசு நின்றார், इसलिए वचन कहता है उसका आवाज सुनकर यीशु वहीं पर खड़ा है। அவனை அழைத்து வாருங்கள் என்று சீசரிடத்திலே சொல்கிறார்। यीशु मसीह ने अपने चेलों से कहे उसको लेकर आओ, मेरे पास लेकर आओ। உடனே அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள்। फिर वो चेलों ने उनके पास जाकर वो अंतों के पास बरतिमेई के पास जाकर बोले यीशु तुझे बुला रहा है, तू दृढ़ हो जाओ, जल्दी से निकल आओ करके बोले थे। இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் வேதம் சொல்கிறது எழுந்திரு என்னிடத்தில் வா என்று இயேசு அழைக்கிறார்। आज का दिनों में इस कलीसिया का लोगों से प्रभु कहने चाहते हैं आप कितना भी दुख और क्लेश का दशा में आप रहेंगे, जो भी हो, लेकिन प्रभु आप लोगों को यही आज्ञा देते हैं कि उठ मेरे पास आ जाओ। உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। बाइबल में लिखा है वो यीशु ने उसको बुलाया, वो तुरंत अपना कपड़ा को फेंक कर वो तुरंत उठकर यीशु मसीह के पास आने लगा। இப்பொழுது முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன்। एक महत्वपूर्ण बात मैं आप लोगों को सुनाना चाहता हूँ। அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவிடத்திலே வந்து பார்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினான், உண்மைதான்। वो यीशु मसीह के पास आकर चंगा होने के लिए वो चाहता था। இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அந்த குருடனிடத்திலே சொன்ன உடனே அவன் சந்தோஷப்பட்டான், உண்மைதான்। वो सभी लोग बोलते थे यीशु तुझे बुलाता है करके, वो सुनकर बहुत खुश होता था। लेकिन ஆனால் அவன் என்ன செய்தான், தன்னிடத்தில் இருந்த அந்த பழைய வஸ்திரம் மேல் வஸ்திரத்தை तूकी एरिंदु विट्टान என்று சொல்லப்பட்டிருக்கிறது। बाइबल में लिखा है, ध्यान से सुनिए, उसमें लिखा है जब वो यीशु मसीह के पास आने के लिए वो जब खड़ा हुआ था, तब जो उसके ऊपर जो पुराना कपड़ा था उसको निकाल कर वो फेंक दिया। ஏன் என்று சொன்னால்
அவனுக்கு அந்த ட்ரெஸ்ல பயங்கரமான அழுக்கு இருந்தது, நாற்றம் இருந்தது. क्योंकि वो पुराना वस्त्र में वो जानता था इसमें ज्यादा बदबू आ रहा था, वो ज्यादा वो कपड़ा गंदा था. அவன் அறிந்து விட்டான், இயேசு என் வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா அழுக்கையும் மாற்றி எனக்கு புதிய காரியத்தை செய்ய போறான்னு அறிந்து கொண்டான். वो जान गया है कि यीशु मेरे पास अभी आ रहे हैं, इसलिए यीशु ने मेरे जीवन को नया बनाएंगे, नया वस्त्र देंगे. அல்லேலூயா, हालेलुया. அவன் அவ்வளவு நாள் நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த வஸ்திரத்தை தான் அணிந்திருந்தான். इतना दिन तक वो इतना बदबू देने वाला वो कपड़ा पहनता था. ஆனால் இயேசு அழைத்த போது அதை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. यीशु ने जब बुलाया तब उसको निकाल कर फेंक कर वो यीशु के पास आया था. இன்றைக்கு கூட இயேசு நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும், அவன் பார்வையிட வேண்டும் என்று விரும்பினான். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். ऐसा ही वो जैसे वो अंधा उसने चाहता था कि यीशु ने मुझे चमत्कार करना है, यीशु ने मुझे चंगा करना है, मेरे जीवन में एक अद्भुत काम करना है, कि जैसे वो चाहता था वैसे ही हमारे हृदय में भी ऐसा चाहत होना चाहिए. यीशु मेरे जीवन में काम करना है, अद्भुत काम करना है करके நீங்களும் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த பழைய பாவத்தை விட்டு என்னை விட்டு எரிந்து விடுவேன். அவரிடத்துல வரும் பொழுது எனக்கு அவர் விடுதலை தருவார். அந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பழைய காரியங்கள், இதே பழைய பாரம்பரியங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்தில் வரப்போகிறேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். आज का दिनों में भी यीशु मसीह के पास हम आने के पहले एक फैसला लेना है. ऐसा है कि मैं मेरा पुराना जिंदगी मतलब जो खराब था, जो गंदा था, जो पाप की जिंदगी था, उसको छोड़ करके मैं यीशु मसीह के पास आऊंगी करके हम फैसला करना है. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். वो पुराना कपड़ा को जब वो निकाल कर आया था तब यीशु ने उससे पूछा तेरे लिए मैं क्या करूं. அப்படி கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். वो बोला था, यीशु मसीह ने पूछ रहा था तुझे मैं क्या करना है. उसने यीशु मसीह को जवाब दिया, यीशु मैंने अंधा था, मुझे देखना है करके वो बोल रहा था. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में लिखा है यीशु ने उससे बोला तू अभी निकल जाओ, तेरा विश्वास के अनुसार, तेरे विश्वास से तुझे चंगा मिल गया, अभी से तू देखने लगेगा, तू चले जाओ करके यीशु ने बोला है. हालेलुया. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பார்வை கொடுத்த உடனே அவன் நன்மையை பெற்றுக்கொண்டு அவன் மறந்து எங்கேயோ போகவில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின்னாக சென்று விட்டான். बाइबल में लिखा है वो जब यीशु मसीह से भलाई लिया, मतलब वो चंगा पाया, वो तुरंत यीशु को छोड़कर हाँ मुझे चंगा मिल गया है, मैं अभी देख रहा हूँ करके यीशु मसीह को छोड़कर वो नहीं गया है. बाइबल में लिखा है वो उसी दिन से उसी समय से यीशु मसीह को अनुकरण करने लगा. हालेलुया. हालेलुया. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா? अगर आप लोग भी यीशु मसीह से अद्भुत काम करने के लिए, पाने के लिए आप चाहते हैं, நிச்சயமாக இன்றைக்கு இயேசுவிடத்திலே உங்கள் இருதயத்திலே பழைய காரியங்கள் எனக்கு வேண்டாம், இயேசுவே நான் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன், என் மனக்கண்களை திறந்திருளும் என்று கேளுங்கள். आज आप लोग भी प्रार्थना कर सकते हैं, प्रभु जी मैं मेरा पुराना जिंदगी को मैं छोड़ना चाहता हूँ, मुझे छुड़ाइए, पापों से छुड़ाइए. ऐसा करके प्रार्थना करके मैं यीशु में आपको देखना चाहता हूँ करके प्रार्थना करके हम यीशु मसीह के पास आ सकते हैं. இயேசு உங்கள் மனக்கண்களை திறப்பார், உங்களை பிரகாசிக்க செய்வார். यीशु हमारा आत्मिक आंखों को खोलकर हमें यीशु मसीह ने मतलब उसको क्या बोलते हैं, हमारे जीवन में एक प्रकाश उजियाला देंगे. உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், आपका जीवन में संतोष होगा. எப்பொழுது அந்த குருடன் கண் திறந்தவுடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். उसने जब यीशु से चंगा पाया, देखने लगा, तब उसके अंदर इतना खुश हुआ था. அவன் மரம் செடி கொடி வானம் எல்லாத்தையும் பார்த்து ஓ இவ்வளவு அழகா இருக்குதே என்று वो ஆச்சரியப்பட்டான். उसी दिन देख रहा था भेड़ बकरा बकरी और सब और आकाशमान और सब कुछ पृथ्वी सबको देखकर वो बोलता था सब कुछ इतना सुंदर लग रहा है.
அதே போல மீகா 7:15 ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். मीका 7वां अध्याय में लिखा है, मैं तुझे अद्भुत काम दिखाऊंगा. அதிசயங்களை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். जितने लोग अद्भुत काम आज देखने चाहते हैं, हालेलुया बोलेंगे. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசு செய்யப்போற அதிசயங்களை காண வேண்டும் என்றால் இந்த குருடனை போல நீங்களும் பழைய வஸ்திரமாகிய பழைய காரியங்களை எடுத்து எறிந்துவிட்டு இயேசுவிடத்திலே வந்து ஜெபம் பண்ண வேண்டும். आप लोग भी आज का दिनों में यीशु मसीह से आशीषित पाना है, चंगा पाना है, भलाई पाना है, यीशु मसीह से कुछ आप लेने चाहते हैं तो आज का दिनों में आप लोग भी आपका पुराना जीवन को छोड़कर यीशु मसीह के पास आकर प्रार्थना करना जरूरी है. हालेलुया. அப்பொழுது உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். जब यीशु मसीह लगातार आपका प्रार्थना को सुनेंगे, वो आपका प्रार्थना सुनाया जाएगा. हर दिन हर सेकंड आप यीशु मसीह का सामर्थ को देखने पाएंगे. हालेलुया. குடும்பத்திலே எனக்கு நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கிறது, என் மகனிடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அல்லது என் சரீரத்தில் இப்படி பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டு அந்த குருடனை பாரப்படுத்துறது போல உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். अभी आप लोगों को परिवार में आपका जीवन में ऐसा हो सकता है, नहीं तो आपका मन में ऐसा क्लेश हो सकता है, मेरा बेटा का जीवन खराब है, मेरा बेटी का जीवन जिंदगी खराब है, मेरा शरीर में कुछ परेशान है, मेरे परिवार में इतना परेशान है ना, ऐसा आप लोग भी सोच सकते हैं. ஆனால் இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்திலே ஒரு வெளிச்சத்தை தாரும், என்னை அதிசயங்களை காணப்படும் என்று பழைய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். आज का दिनों में आप लोग प्रभु यीशु मसीह के पास आए हुए आप सभी लोग आपको दिल को खोलकर प्रभु यीशु हम आपके पास आए, आप हमें छुड़ाइए, हमारे जीवन में अद्भुत काम कीजिए करके आप लोग प्रार्थना करेंगे तो आपका प्रार्थना यीशु मसीह सुनकर आपका जीवन में, आपका जिंदगी में, आपका परिवार में प्रभु आज का दिनों में चमत्कार करेंगे. அப்பொழுது இயேசு நமக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார் என்று நாம் பிறருக்கு சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். तब हम दूसरों को बोल सकते हैं, यीशु ने मेरे लिए भलाई की है, यीशु मुझे चंगाई की है, यीशु मेरे परिवार में ऐसा बहुत सारा अद्भुत काम किए करके हम सभी लोगों को बोल सकते हैं. हालेलुया. हालेलुया. 17 வயதிலே எனக்கு நான் +2 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது मेरे 17 उम्र में जब मैं 12वीं पढ़ता था, நான் மிகவும் சுகவீனப்பட்டு டைபாய்டு ஃபீவர் வந்து படுக்கையாக மாறிவிட்டேன். मुझे टाइफाइड फीवर आया था, इसलिए मुझे कुछ काम कर नहीं सकता था, मैं ऐसा ही पड़ा. நான் பாஸ்டருடைய மகனாக பிறந்திருந்தாலும் ஒரு பாரம்பரியமாக ஒரு ஆலயத்துக்கு போய் வந்தேன். ஆனால் இயேசுவுக்கும் எனக்கும் நல்ல உறவு கிடையாது. मैं एक पास्टर का बेटा है, फिर भी मुझे इतना यीशु मसीह के साथ संगति नहीं था. मैं नॉर्मल कलीसिया के लोगों जैसे मैं जीवन जी रहा था. ஸ்கூல் படிக்கும் பொழுது தவறான காரியங்களை பாவம் செய்வதை எல்லா பாவம் செய்வதை கற்றுக்கொண்டேன். मैं जब स्कूल में पढ़ा था तब दोस्तों के साथ मैं भी पाप करने लगा, मैं पाप करना सीख लिया. அப்படி போனதுனாலே என் வாழ்க்கையிலே அந்த பலவீனங்கள் நோய் வந்து விட்டது. मैं इतना पाप किया था इसलिए मेरे जीवन में बीमार हो गया. பரீட்சைக்கு ஒரு வாரம் இருந்ததா, ஒரு வாரம் தான் இருந்தது. एग्जाम के पहले एक हफ्ता था. ஆனால் நான் சுயநலவு அற்றவனாக படுக்கையாக வீட்டிலே கிடந்தேன். காய்ச்சல் பயங்கர 104 டிகிரி அளவுக்கு காய்ச்சல் இருந்தது. एग्जाम के लिए एक हफ्ता था, लेकिन मैं बीमार होकर मैं घर पे लेटा था, मुझे कुछ भी कर नहीं सकता था. 104 डिग्री बुखार था. அந்த நேரத்திலே என் தாயும் தகப்பனும் எனக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். उसी समय मेरा माँ और पापा मेरे लिए उपवास करके मेरे पास बैठकर प्रार्थना करने लगे. அப்பொழுது நான் எங்க அம்மா அப்பா சொன்னேன், நான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத மாட்டேன், என் படிப்பு அவ்வளவுதான் முடிஞ்சது என்று சொல்லி நான் நம்பிக்கை இழந்து போனேன். लेकिन मैंने मेरे माँ पापा से बोला था मैं इसी साल में एग्जाम नहीं लिखूंगा क्योंकि मेरे अंदर भरोसा नहीं था. எனக்கு நான் எழுதினாலும் பாஸ் ஆக மாட்டேன், பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை இல்லை. मैं ऐसा सोच रहा था कि अगर मैं लिखूंगा तब भी मैं
पास नहीं होगा करके मैं सोचता था। அந்த வருஷம் படித்ததெல்லாம் மைண்ட்ல எல்லாம் மறந்தது போல இருந்தது. उसी साल में मैं जितना पढ़ा था तब सब मैं भूल गया था। ஆனால் என் தாயும் தகப்பனும் எனக்காக கருத்தாய் ஜெபித்தார்கள். लेकिन मेरा माँ पापा मेरे लिए इतना प्रार्थना किए थे। அன்றைக்கு ஒரு நாள் இரவு, उस एक दिन रात को இரவிலே எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. उसी दिन रात को मैंने एक सपना देखा। இரண்டு பிசாசுகள் என் கைகளிலே விலங்கு போட்டு என்னை இழுத்து கொண்டு போறது போல. दो शैतान आकर मेरे हाथ को बांधकर वो मुझे ले जा रहा है। அப்படி என்னை இழுத்து கொண்டு போகும் பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அந்த இயேசுவின் நாமம் கூட என் வாயில வர மாட்டேங்குது. वो शैतान मुझे ले जा रहा था तब मुझे बोलने यीशु मसीह का नाम भी बोलने नहीं आ रहा था। நான் யோசித்து பார்க்கிறேன், ஆனால் இயேசுங்கிற பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. मैं सोच करके देख रहा हूँ फिर भी यीशु मसीह का नाम मुझे याद नहीं आ रहा है। அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி, நாங்க உன்னை விட போறது இல்லன்னு சொல்லி என்னை மிரட்டி கையை பிடிச்சி இழுத்து போறாங்க. वो दोनों शैतान सपना में ऐसा बोलता है, इस दुनिया में हम दोनों सबसे ज्यादा शक्तिमान हैं, इसलिए हम तुझे कभी छोड़ेंगे नहीं। ஆனால் கொஞ்ச நேரத்துல எனக்கு போன உடனே இயேசுவின் பெயர் ஞாபகம் வந்து விட்டது. थोड़ा सपना में ऐसा मैं जा रहा था, शैतान मुझे खींचकर ले जा रहा था, तब मुझे सपना में यीशु मसीह का नाम याद आ गया। நான் சொல்றேன் சொப்பனத்துல அந்த பிசாசுகிட்ட, இயேசுதான் உலகத்திலே பெரியவர், நான் இயேசுட்ட போறேன் அப்படி சொல்றேன். मैंने वो दोनों शैतान से मैंने बोल रहा था, यीशु मसीह इस दुनिया में सबसे बड़ा महान है, मैं अभी यीशु मसीह के पास जा रहा हूँ। உடனே பிசாசுகள் ரெண்டும், இயேசு எங்க இருக்கிறாரு, நீ எங்க போற அப்படின்னு என்ன கேக்குறாங்க. वो दोनों शैतान मुझसे पूछ रहा है, यीशु कहाँ है, मैं तू कहाँ जाने वाला है करके पूछ रहा था। நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் இருக்கிறாங்க, நாங்க போறேன், என்னை விடுங்க. मैंने बोला था यीशु हमारे कलीसिया में है, इसलिए मैं कलीसिया में जा रहा हूँ। இயேசு அந்த பேரை சொல்லி கொஞ்ச நேரத்துல நான் போறேன்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் பயந்து கையை விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. मैंने जब यीशु मसीह का नाम बोलने लगा, वो दोनों शैतान मुझे छोड़कर डर के वो भागने लगा। இது ஒரு சொப்பனம் தான், ये सिर्फ सपना था। ஆனா அந்த காலையில விடிஞ்ச பிறகு நான் முழிச்சு பார்க்கிறேன், என் சரீரத்துல ஒரு புது பலன், சரீரத்துல காய்ச்சல் எல்லாம் முற்றிலும் மாறி போனது. ध्यान से सुनिए, सिर्फ उसी रात को मैंने सपना देखा था, लेकिन सुबह मैं जब जा रहा था मेरे पुकार सब प्रभु यीशु मसीह का नाम में ठीक हो गया, चंगा हो गया। அல்லேலூயா, அல்லேலூயா। அன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்தேன், இயேசு எனக்கு விடுதலை தந்து விட்டார், நான் இனி பாவ வழியிலே போவதில்லை, இயேசுவுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று। उसी दिन मैंने डिसीजन लिया, मैंने फैसला किया, परमेश्वर ने मुझे छुड़ाए, आज से लेकर यीशु मसीह को मैं अनुकरण करना चाह रहा हूँ, कोई दूसरा पाप का रास्ता में मैं कभी नहीं जाऊंगा। அன்றைக்கு ஆனால் ஒரு வாரம் கூட இல்ல, எக்ஸாம் வந்து விட்டது, ஆனால் படித்து எப்படி எழுதுவேன் என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்த போதிலும் இயேசு எப்படியாயும் நமக்கு வெற்றியை தருவார் என்று எனக்கு நம்பிக்கை வந்தது। लेकिन एग्जाम के लिए एक हफ्ता था, मैं कुछ भी नहीं पढ़ा था, मेरे अंदर कुछ परेशानी हो रहा था, हम कैसे लिखेंगे करके, फिर भी मेरे अंदर भरोसा आ गया, मेरे लिए यीशु है। हालेलुया। என்னால் முடிந்த அளவுக்கு படித்துக் கொண்டு பரீட்சையில போய் எழுதினேன், எல்லா பாடத்திலையும் வெற்றி பெற पास பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார்। मैंने वो एक हफ्ता में जितना पढ़ सकता है उतना पढ़ता था और एग्जाम लिखने के लिए कहा, परमेश्वर ने सारे एग्जाम में मुझे परमेश्वर ने पास कर दिए। हालेलुया, उसका कारण यीशु ही है। ஒருவேளை நான் இயேசுவுக்கு என் உள்ளத்தை கொடுக்காமல் அந்த சொப்பனத்தை பார்த்த பின்பும் நான் இயேசு பின்பற்ற வேண்டும் என்று நான் தீர்மானிக்கவில்லை என்றால் நான் அந்த வருத்தத்திலே निश्चयமாக परीक्षा எழுதி போயிருப்பேன் என்பது சந்தேகம்தான்। उसी सपना देखने के बाद भी, ध्यान से सुनिए, उस सपना देखने के बाद भी अगर मैं मेरे जीवन को यीशु मसीह से अगर समर्पण नहीं किया होता तो मैं उस एग्जाम में पास नहीं होता था। ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து அவருக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்த பொழுது அவர் என்னை மேன்மைப்படுத்தினார், வெற்றியை தந்தார்। लेकिन मैंने यीशु मसीह को आज से लेकर अनुकरण करना है करके मैंने फैसला किया, डिसीजन लिया, इसलिए परमेश्वर ने मुझे सारे लोगों के बीच में आज तक ऊंचा करके रखे हैं। हालेलुया, हालेलुया। இந்த உலகத்திலே
நாம் முதலாவது நல்ல வழி இயேசுவுக்கு பின்பாக செல்ல வேண்டும் என்பதுதான் நல்ல வழி. इस दुनिया में यीशु मसीह के पीछे जाने का रास्ता अच्छा रास्ता है. அதிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று நாம் வாசித்தோம். यीशु मसीह हमारे लिए जो रास्ता रखे हैं उसी अच्छा रास्ता में हम जाएंगे तो हमारे लिए सब कुछ भलाई मिल जाएगा. हालेलुया. இரண்டாவதாக நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். लेकिन दूसरा बात यह है कि किस बात में हम कमेंट करना है. முதலாவது நாம் எந்த வழியிலே போக வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். पहले हमने एक फैसला करना है जिस रास्ता में हम जाना है. அதிலே இயேசுவுக்கு பின்பாக அந்த குருடன் சென்றது போல நாமும் அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். यीशु मसीह के पीछे पीछे वो अंधा गया था, है ना, वैसे ही हम भी यीशु मसीह के पीछे पीछे जाना जरूरी है.